காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற யூரி தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள்தான் காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே கடந்த சனிக்கிழமை பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பாகிஸ்தான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனையடுத்து சிந்து நதிநீர் பங்கீடு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் பாகிஸ்தானுக்கான நீரின் அளவை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு வர்த்தக அந்தஸ்தை மறுபரிசீலனை செய்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வருகிற 29ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகங்களை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு 2.17 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருட்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதே நேரத்தில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கே பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கு வர்த்தக சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரி குறைப்பு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியா சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெற்றால் அது பாகிஸ்தானின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் பாதிப்பை உருவாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.